வாஃப் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். முன்னாடி இருந்த காலகட்டத்தில் குழந்தைகள் காப்பகம் தான் நிறைய இருந்தது. ஆனால் இன்னைக்கு முதியோர் இல்லம் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. பிள்ளைங்களால கைவிடப்பட்ட பெற்றவங்க மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களால பார்த்துக்க முடியாமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுற பிள்ளைங்களும் நிறையவே இருக்காங்க. அந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய பெற்றவங்களோட கதைகள் எல்லாம் நம்ம நிறையவே கேட்டிருக்கோம். முதியோர் இல்லத்தில் இருக்க முடியாமல் சொந்த வீடுகள்லேயே நிறைய பெற்றவர்கள் தனிமையில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தான். தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு குழந்தைங்க கூட இல்லாட்டினாலும் இன்னைக்கு இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் கொள்ளையடிக்கிறதுக்காக அவங்கள கொலை செய்கிறதும் அவங்கள அடிச்சு போட்டுட்டு போகிறதும்னு சொல்லிட்டு நிறைய நியூஸை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி பிள்ளைங்க கூட இல்லாமல் தனியாக வசிக்கிற பெற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பேர் திருமலை. எனக்கு சொந்த ஊர் திருநள்ளாறு பக்கத்தில் நெடுங்காடுன்னு ஒரு வில்லேஜ். அங்கேருந்து இங்கே வந்தேன். இங்கே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக கிராம்ப்டன் கிரீவ்ஸில் ஒர்க் பண்ணேன். இவங்க என் மனைவி. இவங்க பேர் கஜேந்திரி. இவங்க இந்த ஏரியாவில் டியூஷன் டீச்சர். இவங்க தமிழ் ஸ்காலர். இவங்க கிராஜுவேட்டு பிஏ. ஆஃப்டர் மேரேஜ் இவங்க படித்தாங்க SIT காலேஜில். எனக்கு 1 சன் 1 டாட்டர். டாட்டர் பெரியவ, சன்னு சின்னவன். 2 பேரும் US சிட்டிசன், USல இருக்காங்க. அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இப்போ கொலம்பஸில் ஒஹாவோ ஸ்டேட்டில் நேஷன் வைட்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஆர்கிடெக்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாரு. என் டாக்டர் ஃப்ளோரிடாவில். அவர் மாப்பிள்ளை ஃப்ளோரிடாவில் சீமன்ஸ் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாரு. அவரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. சரி, அவங்களுடைய நன்மையை கருதி சரி அவங்க அங்கே இருக்கும்போது நம்ம இருக்கலாம். அவங்களுக்கு இஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கணும்னு. நாங்கள் அங்கே போயிருக்கணுன்னா ரொம்ப குளிர். அங்கே ரொம்ப பயங்கரமாக குளிரும். நமக்கு இந்த டெம்பரேச்சர் நம்ம பூமத்திய ரேகை. இது நம்ம இருக்கிறது பூமத்திய ரேகை. அவங்க ஆர்டிக் மேலே குளிர் பிரதேசத்தில் இருக்காங்க. நம்ம அங்கே போனால் ஏதோ ஒரு 3 மாதம் இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் சம்மர் முடிஞ்சு வின்டர் ஆரம்பிச்சுன்னா நம்ம வந்துடணும். இங்கே ரொம்ப குளிர் கஷ்டம்தான். அவங்க அங்கே இருக்காங்க, நாங்கள் இங்கே இருக்கோம். அவங்க இல்லாத ரொம்ப கஷ்டம்தான். என் பெயர் அழகிய சிங்கர். நான் இப்போ எனக்கு வயது 68 வயதாகுது. பேங்க்லேருந்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பேங்க்லேருந்து நான் ரிட்டையர் ஆகி 2014 ரிட்டையர் ஆகிடுச்சு எனக்கு. அதுலேருந்து ஒரு 8 வருஷம் ஆகிடுச்சு நான் இங்கே ரிட்டையர்டு லைஃபை. அப்போ முதல்ல எங்கள் அப்பா இருந்தார் என் கூட. அவர் ஒரு ரிட்டையர்டு பர்சன். அவருக்கு 96 வயசில் தான் இறந்து போனார் அவர். அப்போ நான் ரிட்டையர் ஆன பிறகு அவரும் ரிட்டையர் ஆகி ஏற்கனவே இருக்கார். அப்போ நான் ஒரு கிண்டலாக அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் சீனியர் ரிட்டையர்ட் பர்சன், நான் ஜூனியர் ரிட்டையர், நீங்கள் சீனியர், நான் ஜூனியர் அப்படின்னு நான் கிண்டல் பண்ணுவேன். 2 வருஷம் தான் அவர் என் கூட இருந்தார். அந்த ரிட்டையர் ஆன பிறகு நான் 2-3 வருஷம் தான் இருந்தார் அவர் உயிரோட. அப்போ எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன் அவரோட. அப்பா ஒரு கிராமத்துக்காரர். அவர் நாங்கள் அசிக்காடுன்னு ஒரு கிராமம். அசிக்காடுங்கிற கிராமம் மாயவரத்துலேருந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லிம்பாங்களே அது மாதிரி கிராமம். கிராமத்துலேருந்து அவர் மெட்ராஸ் வந்துட்டார். கிராமத்துலேருந்து மைக்ரேட் ஆகி மெட்ராஸ் வந்துட்டாங்க. அப்போ அவருடைய பையன், நான், என் தம்பி 2 பேரும் மெட்ராஸ்லேயே தான் இருந்தோம் கடைசி வரைக்கும். அப்புறம் கடைசியில் நான் ரிட்டையர் ஆகி நான் இப்போ ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் நான் ஒரு வங்கியில் பணிபுரிந்தேன். ஒரு ப்ரமோஷனில் ஆசைப்பட்டுட்டு ஒரு பைத்தியகாரத்தனம் பண்ணேன். பந்தநல்லூர்னு ஒரு கிராமத்தில் தூக்கி போட்டாங்க. அப்போ அது இது எங்கள் அப்பாவால் தாங்கிக்க முடியல. எங்கள் அப்பாவனால் நான் என் பையன் கிராமத்துக்கு போய் ஒர்க் பண்ணுறான். ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. மாயவரம் 300 கிலோமீட்டர். நான் அடிக்கடி வந்துடலாம். இங்கே சாட்டர்டே சண்டே வந்துட்டு இருப்பேன் நான். ஆனால் அதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ உடனே என்ன பண்ணினார், அவர் எம்டிக்கு, எங்கள் எம்டிக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அது கடிதம் எனக்கே தெரியாமல் எழுதுறாரு. இன்லைன் லெட்டரில் எழுதுறாரு, தமிழில் எழுதுறாரு. ஏன்னா எங்கள் அப்பா என் கூட தான் இருந்தார் கடைசி வரைக்கும். அவர் சாகிற வரைக்கும் என் கூட தான் இருந்தார்.
இந்த இடத்த விட்டு அவங்க போக முடியாது, அவருக்கு விருப்பம் இல்லை போகிறதுக்கு. தம்பி வீட்டில் போய் தம்பி வசதியாக இருந்தால் கூட தம்பி வீட்டில் போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு விருப்பம் இல்லை. என் மாமியாரும் என் அப்பாவும் இங்கே தான் இருந்தாங்க, என் கூடயே தான் இருந்தாங்க. அதனால் வந்து அவர் வந்து என்னுடைய நான் வந்து தனியாக போகணுங்கிறத அதை வந்து தாங்க முடியல வச்சுங்களேன். அதனால் ரிட்டையர் ஆன முடிஞ்ச உடனே ஒரு 2-3 வருஷம் நான் வந்து எங்கள் அப்பாவோட இருந்தேன். அப்பாவோடைய பக்கம் 2 பேரும் அவர் இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் போவார். நான் சொல்லுவேன், அது அந்த ரூம் வந்து இந்தியா, இந்த ரூம் வந்து பாகிஸ்தான், இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுவார். அப்பா இருக்கிறனால சொல்லி நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஆறுதலாக பக்கத்துலேயே இருக்க மாட்டேன். நான் மட்டும் சுற்றிட்டு இருப்பேன், நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பேன் நான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து இருக்கேங்கிறது, பக்கத்தில் இருக்கேங்கிறது ஒரு ஆறுதலான விஷயமா இருந்தது. அதனால் அவர் எதிர்பார்த்தார் அவர். அப்புறம் சில சமயம் வந்து என்ன பண்ணுவார், எனக்கு வந்து காஃபி போட்டு கொடுப்பாரு. அப்புறம் அவருக்கு வந்து பிடிச்ச ஒரு டிஃபன் மோர்கழின்னு கேள்விப்பட்டீங்களா, மோர்கழி பண்ணி கொடுப்பாரு. அதெல்லாம் பண்ணியிருப்பார். கரெக்டாக ஒரு காஃபி போட்டு எனக்கு எழுப்புவார், நான் தூங்கிட்டு இருப்பேன். எழுந்து இந்த காஃபி சாப்பிடு அப்படின்னு சொல்லிப்பார். அப்புறம் நான் கடைசியில் என்ன ஆகிட்டு, நான் அவர் காஃபி போட்டு கொடுத்தேன். அது மாதிரி மாறிடுது. அவர் உடம்பு சரியாமல் இருந்து அவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டு அவர் இறந்து. இது என்னன்னா, இந்த மைக்ரேஷன் வந்து வில்லேஜ்லேருந்து மெட்ராஸ் நடக்கிறது. ஆனால் அவர் பையனை வந்து விட மாட்டேங்கிறாரு. அவர் பையன் ஒன்றா அவருக்கு, நான் உண்மையில் எங்கள் அப்பா தான் எனக்கு துணை. நான் வந்து அவரை விடலை, அவர் என்ன விட மாட்டேங்கிறார். எங்கள் அப்பா தான் எனக்கு துணையாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும், ஒரு பெரியவர் அவர். இது என்ன ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு டிபெண்டன்சி இருக்குது. அது ஒரு என்ன சொல்கிறது, இந்த பையன் வந்து நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் மியூச்சுவலாக கூட இருந்திருக்கு. பையனுக்கு எனக்கும் வந்து அப்பா பக்கத்தில் இது மாதிரிலாம் பண்ணால் கூட அப்பா இருக்கணும் அப்படின்னு எனக்கும் இருந்தது. ஆனால் இந்த சமயத்தில் இப்போ நாம் வரும்போது என்னென்னா, அது வந்து நான் இப்போ என் பையன் வந்து இங்கே இருக்க முடியல, மெட்ராஸில் இருக்க முடியல. அவன் இங்கே மெட்ராஸில் உள்ள இந்தியாவிலே இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். நான் இந்தியாவிலே ஒரு இடத்துல இருந்தால் நான் அங்கே போய் இருந்திருக்கலாம், மெட்ராஸ், பெங்களூர், அது மாதிரி இல்லை. அவன் போய் அமெரிக்காவில் அரிசோனா ஸ்டேட்டில் அவன் வந்து ஃபீனிக்ஸ்னு ஒரு இடத்துல போய் இருக்கான். நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து இந்த 50 வயசு 60 வயசு ஆனோடனே நம்மளுக்கு சில நோய்கள் நம்மளை வந்து ஒட்டின்னு இருக்கு. நம்ம கூட பிறக்காத சகோதரர்கள் மாதிரி அது எங்களுக்கு. நாங்கள் இப்போ எனக்கு 76, அந்த அம்மாவுக்கு 72. இப்போ அவங்களுக்கு மூட்டு வலி எல்லாம் வந்துடுச்சு, வயசாகிடுச்சு, ஓல்டேஜ். எனக்கும் இப்போ ஸ்கூட்டர்லாம் ஓட்ட முடியல, கார் ஓட்ட முடியல, இல்லை டிரைவர் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. பசங்களாம் இல்லாத கஷ்டமாக தான் இருக்குது. மெயினாக ரொம்ப கஷ்டம். இப்போ டாக்டர் வீட்டுக்கு போகணும், ராத்திரி 12 மணிக்கு ஏதாவது உடம்பு. எனக்கு பைபாஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து பைபாஸ் ஆகிடுச்சு. அதனால் ஒரு திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. டாக்டர்கிட்ட போகணுன்னா ராத்திரி 10 மணிக்கு யாரை போய் கூப்பிடுவோம், ரொம்ப கஷ்டம். யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அப்புறம் இங்கேருந்து ஃபோன் அடிப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு, அவங்கள ஏதாவது வேணும் அனுப்புவாங்க, ஆம்புலன்ஸு போவோம். இல்லைன்னா பக்கத்தில் யார் வீட்லையாவது போய் கூப்பிட்டு வந்து ஆச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது தான். அப்புறம் இப்போ சமைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு மாதமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முழிச்சிட்ருக்கோம். எங்கள் சன்னு சொல்கிறாரு, நான் உனக்கு க்ரீன் கார்டு, இப்போ நான் US சிட்டிசன், அதனால் உனக்கு க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணலாம், நீங்கள் அங்கே வந்து இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களை அப்படின்றாங்க. எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. எனக்கு இப்போ பர்டிகுலர் எனக்கு வந்து ரொம்ப குளிருவாங்க. குளிர் என்னால் தாங்க முடியாது, ரொம்ப குளிருவாங்க, மைனஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே போயிட்டு சும்மா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு நம்ம கார் ஓட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கார் ஓட்டினா நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம். நம்ம ஒன்றும் அங்கே போய் ஒன்றும் ரொம்ப இது பண்ண பேசாமல் உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். நம்ம இங்கே இருக்கோம், என்ன பண்ணுறது தெரியல. இப்போ நாங்கள் சீரியஸாக திங்க் பண்ணிகிட்ருக்கோம், என்னடா பண்ணுறது, கஷ்டமாக இருக்க. வேலைக்காரம்மாலாம் 4 நாளாக வேலைக்காரம்மா வரல, இவ்வளோ பாத்திரம் கிடந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி தான், இப்போ ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஒன்று இருக்குது. சரி, நாங்கள் போன வாரம் போய் ஓல்டேஜ் ஹோம் மறைமலை நகரில் ஒரு 500-1000 பேர், 500க்கு மேலே பேர் தங்கியிருக்காங்க. இண்டிபெண்ட் ஹவுஸ் இருக்குது, ஃப்ளாட்ஸ் இருக்குது. அவங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸு, அதனால் ஃப்ளாட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கிட்டு எங்கள் ஏற்ற வீட்டில் இருக்கவங்க இங்கே வீடை விற்றுட்டு அங்கே போய் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ இங்கே வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், இங்கே எல்லா வசதியும் இருக்குன்னாங்க. சரி வந்து பாருங்கன்னாங்க. போன வாரம் போய் ஒரு நாள் தங்கிட்டு வந்தோங்க. 3 வேளை சாப்பிட்டோம், நைட்லாம் தங்கணும், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பாடு அருமையாக இருக்குது. எல்லாம் ஒன்லி திங்க நம்ம வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு தனியாக இருக்கோமே. என்ன இங்கே இருந்தாலும் யூடியூப்பில் இதில் வாட்ஸ்அப்பில் தான் பேசுகிறோம், அங்கே இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் பேச போகிறோம்.
அதான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறேன்னு யோசிக்க. அதான் எங்கள் சன்னு 25ஆந்தேதி வராரு. அவரோட ஒரு டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அங்கே போகலாமான்னு யோசிக்கிறோம். பக்கத்தில் இங்கே நெய்பர்ஸ்லாம் ரொம்ப ஒரு 80 இந்திரா காந்தி இறந்தப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் நல்ல ஒரு எங்களுக்குள்ள ஒரு சோஷியலைசேஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் இந்த காலனியில் முடிஞ்சு போச்சு. எல்லாமே அந்த வயசானவங்க தான். ஸோ நாங்கள் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறோம் எந்த அளவுக்கு எங்களால் முடியுதோ. அது கொஞ்சம் லோன்லினஸ் இருக்குது. பிள்ளைங்களோட பிள்ளைங்களோட இருக்க முடியல அப்படிங்க. இன்னொன்று ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பிள்ளைங்க அவங்களுடைய கல்ச்சர் நம்மளோட இதெல்லாம் மறந்து போச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு தமிழில் பேசுகிறத கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க. நடுவில் இங்கிலீஷில் பேசுவான். அது கூட பரவாயில்ல, நம்மளை பிரியமாக இருக்கும். பையன்தான் நம்ம மேலே தாத்தாவும் பேரனையும் சேர்த்து வைக்கணும்னு பையன் ஆர்வமாக இருக்காங்களே தான். இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் கொஞ்சம் பெரிய பசங்க ஹைஸ்கூல் போய் இல்லை காலேஜ் போனாக்கா சுத்தமாக அந்த எங்கள் ஏஜில் இருக்கவங்க பாட்டி தாத்தாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டீட்டாச்மெண்ட் வந்துடுச்சு, பேரங்கள்லாம் எங்கள்கிட்ட அட்டாச்சாக இல்லை, சும்மா ஒரு ஃபோனில் வந்து ஹாய் பாய் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இவங்க மாமியார்லாம் எங்கிட்ட தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். எங்கள் அப்பா நான் 102ன்னு சொன்னேன் இல்லையா, எங்ககிட்ட நாங்கள் தான் வச்சுருந்தோம். நாங்கள் 3 பேருமே டாட்டர்ஸ் தான். ஆனால் கூட எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம். அந்த திருப்தி இருக்குது எங்களுக்கு. அவங்களுடைய பிளெஸிங்ஸை தான் நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க. ரொம்ப கல்யாணம் ஆகி புதுசுலாம் ரொம்ப கஷ்டம்தான். சொந்த வீடு கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் தான் மெட்ராஸுக்கு வந்தான். மெட்ராஸ்லேருந்து இருக்கிற ஒரு பையன் வந்து அமெரிக்கா போய் செட்டில் ஆகிட்டான். கிட்டத்தட்ட அவன் சிட்டிசன் ஆக போகிறான். ஏன்னா அதுக்கான அப்ளை எல்லாம் பண்ணி அது முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் வந்து திரும்பியே வர முடியாது. இங்கே அவன் அதான் வந்து எட்டி பார்த்துட்டு தான் போனான். அப்போ இங்கே வந்து வயசான பிறகு நாங்கள் வந்து தனியாக இருக்கோம். இப்போ வந்து ஸ்ட்ரென்த்து இருக்குது, எங்களுக்கு ஹெல்த்து ஸ்ட்ரென்த்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால் வந்து ஓரளவு தாக்கு பிடிக்க முடியும் தோன்றுது. ஆனால் அங்கே இப்போ அங்கே வந்து தனியாக அங்கே போனாக்கா அங்கேயும் இங்கே வர முடியாது. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், சில பேர் என் நண்பர்கள் சில பேருக்குலாம் வந்து அங்கேயே இருக்கிறதுக்கு ஒரு பொண்ணு பையனும் வந்து அங்கேயே இருக்காங்க. அவங்க அங்கேயே அவர் இருக்கணும்னு நினச்சிட்டு அவர் க்ரீன் கார்டு ஒருத்தர் சுந்தரராஜன் ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்கார். இங்கே ஃப்ளாட்டு எல்லாம் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு அங்கேயே இருக்கலாம்னு நினச்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் வைத்தீஸ்வரன் என் நண்பர், அவருடைய என்னென்னா அவர் பசங்க எல்லாம் 2 பேர் அங்கே இருக்காங்க. 3 பேர் 2 பேர் பையங்க, அப்புறம் ஒரு பொண்ணு, 3 பேர் இருக்காங்க அங்கே. அந்த 3 பேர் இருக்கனால அவர் வந்து இப்போ வந்து சுச்சுவேஷன் வந்து மோசமாக இருக்காது. 85 வயசு மேலே ஆகிடுது அவருக்கு. அவரால் தனியாக இருக்க முடியாது. இப்போ அவர் அங்கே தான் போகணும், வேறு வழி இல்லை. அவங்க அழைச்சின்னு போயிட்டாக்கா அவர் திரும்பியும் வர முடியாது. ஏன்னா இந்த இடத்தெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு அவங்க இருக்க போகிறாங்க. அவங்க ஒய்ஃபும் அவரும் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க, ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்படுறாங்க அவங்க யாராவது வந்து ஏதாவது 1000 ரூபாய் ஏதாவது வந்து கொள்ளடிச்சோம் அப்படிலாம் ஒன்றும் ஆகும். அது மாதிரிலாம் ஒன்றும் ஃப்ளாட்டில் தானே இருக்கும். அதனால் அது மாதிரிலாம் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சில இன்சிடெண்ட் நடக்கிறதுனால பயப்படுறாங்க. அப்புறம் வந்து இந்த தனியாக இருக்கிறதுனா இன்னொரு விஷயம் வந்து அங்கே அவர் தனியாக முதியோர் இல்லத்தில் போய் இருக்கலான்னாக்கா அந்த முயற்சியெல்லாம் பண்ணாங்க அவங்க பையங்க. ஆனால் அவங்க வந்து சரிப்பட்டு வரல. கடைசியில் அப்பா ஒய்ஃபையும் விட்டுட்டு போகிறாங்க. அங்கே சமையல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வரணும். அது மாதிரி இவர் இந்த கேஸு. ஆமாம், இல்லை இதை எப்படியா இருந்தாலும் அது இங்கே இருக்கிறத விட அங்கே கொஞ்சம் சௌரியமாக தான் இருக்காங்க. 2 கார் வச்சுருக்கான். இங்கே அது மாதிரி எல்லாம் கார் எல்லாம் வசதியாக இருக்க முடியாது. அவன் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கான். ஏன்னா சொந்த வீடு கூட வாங்கிடுவான். ஏன்னா அந்த இன்னும் அது சிட்டிசன் ஆகிடும். சிட்டிசன் ஆகிட்டோன்னா சொந்த வீடுலாம் வாங்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால் சௌரியமாக தான் இருக்கான், ரொம்ப சௌரியமாக தான் இருக்கான். கொஞ்சம் பணம் மிச்சம் மாறுது, எல்லாம் இருக்குது. சௌரியத்துக்கு தான் போகிறாங்க அங்கே. இங்கே வந்து அது மாதிரி சௌரியம் கிடைக்காது. நான் அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மிட் நைட்டில் போனோம், திடீர்னு இவர் வந்து 10 மணிக்கு எனக்கு இந்த ஆஃப்டர் கோவிட் வந்து இந்த பிளாக் வந்துடுச்சு. திடீர்னு 10-11 மணிக்கு வந்து சொன்னார் எனக்கு என்னவோ மாதிரி இருக்குன்னு. இல்லை அப்படி பாடிட்டு 3 மணிக்கு அப்புறம் கிளம்பி தனியாக தான் கால் டிரைவர் வச்சுட்டு போனோம். அப்போ அந்த டிரைவரோட ஆதார் இது ஒரு குரூப் ஆஃப் ஆஃபீஸ் தான், டிரைவர் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, அவங்க மூலம் போகிறது ஒரு வெரி ரேரு. அது பிள்ளைங்க இருந்தால் டக்குன்னு போகலாம், எல்லாம் பசங்க இருந்தால் டக்குன்னு பார்த்துப்பாங்க, உடனே உட்காருப்பா காரில் நான் அடிச்சுட்டு போகிறேன்பாங்க. அந்த மாதிரி இல்லை, பிள்ளைங்களோட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அப்போ தான் நம்ம நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம். எனக்கு ரொம்ப சம்பளம் கம்மி, 200-300 ரூபா சம்பளம், 300 rupees per month அப்படி வளர்த்தோம். ஒரு ட்ராயர் 2 ட்ராயர் தான் இருக்கும். ஸ்கூலில் எல்கேஜி படிக்கும்போது 2 ட்ராயர் தான் இருக்கும் அவருக்கு.
இப்போ அவங்களாம் ரொம்ப நல்ல பெரிய நூற்றுக்கணக்கான ஷர்ட் வச்சுருக்காங்க. நீ வந்து சூட்டு லாஸ்ட் டே வந்து தான் நீ ஃபீஸ் கட்டுவேம்மா அப்படின்னு வந்து சொல்லுவான். நீ லாஸ்ட் டேஸ் தான் இல்லை நான் கட்டினேன்னா அதை நீ பாரு அப்படின்னுட்டு. அப்புறம் என்னோட பொண்ணுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் புதுசாக எடுத்து தைக்கிறது, டக்கு பிடிச்சி அது என்னன்னா 2 வருஷமா நான் இதே தான் என்ன போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்பா. ஒரு ஸ்டேஜில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடுது எங்கள் 2 பேருக்கும். நான் எது சொன்னாலும் இவர் இல்லை பாரு, இவர் இல்லைன்னா நான் சமையல் இது பிடிக்காது, முடியாமை தான், இது இயலாமை முடியாமை. இப்போ இது வேணும்னா உடனே நாங்களே இப்போ மெடிசன் டாக்டர் போய் போகிறாங்க. இன்றைக்கி போய் எனக்கு பல்லு டாக்டர் போய் இன்றைக்கி போய் எக்ஸ்ரே எடுத்துருவோம். நான் ஸ்டில் நான் போகல, முந்தானாலே சொல்லிட்டாங்க. சாயங்காலம் தான் அப்படி மெதுவாக கிளம்பி ஒரு தனியாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு செடி வச்சுருந்தா அதை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. பிளான்ட் எல்லாம் தனியாக இருக்காங்க, ஓல்டு பீப்புள் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிடிக்கிட்டு போயிட்டாங்க. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாராம். மார்னிங்லேருந்து அவருக்கு அது ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு, அப்செட் ஆகிட்டாரு அந்த செடியை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. மாதிரி எங்களுக்கு ஒரு நேரம் பொழுது போகணும்ல. அவங்களுக்காக வாங்கின ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்றுருங்க, எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் இருக்கும்போதே விற்றுருங்க, எங்களால் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, நாங்கள் அங்கே யூஎஸில் வாங்கிட்டோம் வீடெல்லாம், எல்லாம் நாங்கள் எங்களுக்கு அங்கே போக வேண்டிய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம், நீங்கள் இருக்கிறதெல்லாம் விற்றுருங்க, விற்றுட்டு பேங்க்கில் போட்டு செலவு பண்ணிட்டு மிச்சத்தை வச்சுட்டு போங்க, நாங்கள் வந்தால் எடுத்துக்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், ஏதோ படிக்கிறோம். அதனால் இங்கே ஒன்று எங்களுக்கு இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி அந்த அசெட் வந்து கொஞ்சம் பேர்டனாக தான் இருக்குது இப்போ கடைசி காலத்தில் எங்களுக்கு. ஏன்னா அதை விற்கணும், சரியான மெயின்டைன் பண்ணணும், போகணும், பார்க்கணும். நம்ம வாரிசுக்கு அது இப்போ முறையாக வில்லேஜில் முதல்ல நான் ஒரு வில்லேஜில் ஒரு வீடு கட்டினேன், அதை போய் விற்றுட்டு வந்துட்டேன். இப்போ அவர் சொல்லிட்டாரு, எனக்கு வில்லேஜில் இருக்க வீடெல்லாம் விற்றுருப்பா, என்னாலெல்லாம் அங்கே போக முடியாது, பரம்பரை சொத்து அது. அதில் ஒரு வீடு கட்டினேன், அது ஒரு 45-50 வருஷம் ஆச்சு. அந்த வீடு கட்டி 45 வருஷம் ஆச்சு. அது இப்போ விற்றுட்டேன். கிராமத்தோட நமக்கு தொடர்பு கட்டுறது இப்போ திருப்பி போனேன், தங்கறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். நம்ம வீட்டில் நம்ம தங்கறதுக்கும், இன்னொருத்தர் வீட்டில் போய் தெரிஞ்சவங்க வீட்டில் தங்கறதுக்கும், அங்கேயும் நிறைய பேர் வயசானவங்கெல்லாம் இருக்காங்க, நம்ம போய் அவங்களோட இருந்துக்கிட்டு தொந்தரவு பண்ண முடியல. பெரியவங்க யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களோட எங்களால் உடனே போய் பார்க்க முடியல. கிராமத்தில் எங்களோட பழகினவங்க அவங்க போய் ஒரு கல்யாணம், ஒரு இது, ஒரு கட்சிக்கு இது, ஒரு காட்சிக்கு போக முடியல எங்களால். இங்கே இப்போல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய குறைச்சிட்டோம். இப்போ 15th ஒரு மேரேஜ் இருக்குன்னா அதுக்கெல்லாம் போக முடியல. ட்ராவல் இங்கே மெட்ராஸில் இருக்கிறதுமா இப்போ கூடிய வரைக்கும் போயிட்டு வர்றது. எங்கெல்லாம் சௌரியமாக இருக்குது. கொரோனா எங்களுக்கு கடைசியாக கொரோனா வருது, ஓமேக்ரான் இன்னும் வந்து இல்லையா, அந்த இதில் வந்து எல்லாருக்கும் ஃபீவர் வந்து எல்லோரும் அடிச்சுக்குது. ஃபீவராக 2 நாள் 3 நாள் படுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவன் தெம்பாக இருந்தது, எங்களுக்கு தெம்பாக தான் இருந்தது. அவன் இருக்கிறது ரொம்ப தெம்பான விஷயந்தான். அவன் இல்லைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களும் அது மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவன் வந்துடுவான், இங்கே வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன். நான் காலையில் இந்த பேத்தி வந்து என்ன காலையில் எழுப்பி விடுவான். அங்கேன்னு வந்து நான் இந்த ரூமில் இங்கே தான் படுத்துப்பாங்க அவங்க. அங்கேன்னு அங்கே வந்து நான் அங்கே முதல் ரூமில் உட்காந்துருப்பேன். வந்து எழுப்பி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து என்னென்னா ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்து டூ வீலரில் வந்து அங்கே வாக் பண்ணுற இடத்துக்கு நான் போவேன் எப்போதுமே. அது முன்னாடி ஏறி நின்று வா போகலாம் அப்படிங்குவோம். இது மாதிரிலாம் மிஸ்ஸிங் அது. நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இங்கே வந்து நம்ம அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே ப்ரொவைட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து சம்பளம் எல்லாம் எவ்வளோ கட்டுப்படி ஆகும், அது மாதிரி கொடுக்க முடியுமாங்கிறது தெரியல. அதனால் எல்லா இடத்துக்கும் அவங்க போகிறது தான் நல்லது. ஏன்னா அது மாதிரி போயிட்டு ஆனால் கொஞ்ச நாளில் இருந்துட்டு சம்பாதிச்சுட்டு அவங்க திரும்பி இங்கே வந்துட முடியுமா பார்க்கணும். அது மாதிரி நிறைய பேர் வந்துடுறாங்க, நிறையா சம்பாதிச்சுட்டு வந்துடுறாங்க. பேரண்ட்ஸ் விட்டுட்டு போகிற மாதிரியே நான் இப்போ ஒரு கல்கி சிறுகதை போட்டியில் சிறுகதைகள்லாம் தேர்ந்தெடுத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. அந்த ஆசிரியர் கொடுத்தாரு. அதில் பெரும்பாலான கதைகள் வந்து இது மாதிரி தான். பேரண்ட்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க, பேரண்ட்ஸை விட்டுட்டு பசங்க போயிடுவாங்க, பசங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸை பார்க்க முடியாது, பேரண்ட்ஸுக்கு ஏதாவது உடம்பு சரியாமல் இருக்கும், ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சீரியஸாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப தனியாக தெரிவிப்பாங்க. அது மாதிரி சில பேர் வந்து பேரண்ட்ஸ், சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் மோசமாக ரூத்லெஸ்ஸாக இருப்பாங்க. பேரண்ட்ஸை வந்து இதில் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு கவனிக்கவே மாட்டாங்க. அந்த பேரண்ட்டு இறந்து போன பிறகு கூட அவங்க கேள்விப்பட்ட பிறகு நீங்கள் எல்லா காரையும் முடிச்சுடுங்க, நான் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்க. ரூத்லெஸ்ஸாக இருக்காங்க. எல்லாரோடையும் பழகணுங்க. ஆலோசனை நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த மட்டும் அமெரிக்காவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். பிள்ளைங்களாம் இந்தியாவிலே இருக்கலாம். இந்தியாவிலே நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க.
அமெரிக்காவில் நிறைய இதோட அதிக சம்பளம் கொடுத்தா அவ்வளோ செலவு இருக்குது. அங்கே வீட்டு வாடகை என்ன, அங்கே வீடு என்ன விலை, 30 crores ஒரு வீடு. இப்போ அங்கே இங்கே 1 crore கொடுத்தா போருமே, நல்ல வீடு சென்னையிலே வாங்கலாமே. அவங்க வந்து டவுன்லலாம் இன்னும் வேலை ஜாஸ்தி. இவங்க வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க, அதே 30 crores. இப்போ அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு அந்த இதுக்கு சரியாக போச்சு. டாலரில் சம்பளம் வாங்கினாலும் அதுக்கு சரியாக போச்சு. அதுக்கு இங்கேயே இருக்கலாம், இந்தியாவிலே இருக்கலாம். இப்போ யாரும் பேரண்ட்ஸ் யாரும் ஃபாரினுக்கு ரொம்ப அனுப்புறது கிடையாது. இந்த நீங்களெல்லாம் பார்த்துட்டு அடுத்த தலைமுறை இங்கே இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இங்கே இருக்கிற இதுதான் இருக்கணும். பையனுக்குன்னா பொண்ணுகள்லாம் லேசாக கிடைக்காது. அது மாதிரி அந்த பெண்களே வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் யார், எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில், அவங்கெல்லாம் வருவாங்களா, உங்கள் கூட இருப்பாங்களா அப்படிங்கிறது. அது மாதிரி இப்போ பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னுடைய விஷயத்தில் என் டாக்டருங்களை வந்து ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் அந்த விஷயத்தில் நான் கொடுத்து வச்சுருக்கேன் வச்சுங்களேன். வேறு பையனும் சரி அந்த பொண்ணும் சரி ரொம்ப அஃபெக்ஷனாக தான் இருப்பாங்க எல்லாம். ஆனால் இது மாதிரி விஷயம் வந்து சில ஃபேமிலியில் நடக்குது. அந்த சில ஃபேமிலியில் வந்து அவங்க வந்து அந்த பையனோ பொண்ணோ வந்து மெட்ராஸ்லேயே, அதாவது எங்கே இருக்கணும் அவசியம் இல்லை, ஃபாரினில் தான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. மெட்ராஸில் இருக்கும்போதே வந்து இந்த மாமியாரோடு ஒத்து போகாமல் தனியாக கொடுத்தனம் வைக்க சொல்லுவாங்க, தனியாக கொடுத்தணும் வைக்கணும். அப்புறம் வந்து பிரிஞ்சு போயிடும். அந்த ஒரு விஷயத்தால இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, இந்த பையன் டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தார். அவள் ஒய்ஃப் வந்து அவள் அம்மாவோட, அந்த பையனுடைய அம்மாவோட அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா இவன் என்ன பண்ணுவான், ஏதாவது பூ பழம் இதெல்லாம் வாங்க வரும்போது ஒய்ஃபு கொண்டு வாங்கிட்டு இவன் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. அதனால் இது மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து பெரிய சிக்கலாகிடுது. அவன் ஃபேமிலியில் பெரிய சிக்கலாகி 2 பேரும் தனியாக தான் இருந்தாங்க. அது மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வயசாக நம்ம ஹெல்த்து வந்து மோசமாக இருக்கும். ஹெல்த்து வந்து சொன்ன பேச்சு கேட்காது. அப்போ அந்த சமயத்தில் ஒரு டாக்டரை போய் பார்க்குறது, ஒரு பையன் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அது மாதிரி இல்லைன்னா அது ஒன்று பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் என்ன ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த பையன் அந்த சமயத்தில், அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற சமயத்தில் இல்லையே அப்படின்னு ஒரு தோணுறது. அது ஒரு முக்கியமான விஷயமாக தோன்றுது. மற்றபடி அப்புறம் வந்து ஒரு அதாவது நம்ம போய் அதை அவங்க என்ன சொல்லுவாங்க, பையன் இருந்துட்டா வண்டி பையனோடையே ஒட்டின்னு இருக்க போகலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் மாட்டும் ஒரு பக்கம் இருந்திருப்போம், நம்ம மாட்டும் ஒரு பக்கம் தான் இருந்துருப்போம். ஆனால் ஒரு ஃபீலிங் இருக்குது, பையன் இருக்கான் நம்ம கூட அப்படின்னு. இப்போ அது உண்மையில் இந்த பையன் வந்துட்டு 1 மாதம் இந்த தடவை வந்துட்டு 1 மாதம் இருந்துட்டு போனார். அவர் போகும்போது எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, என்னடா நேற்று வரையும் இருந்தால் இன்றைக்கி போயிட்டேன்னு அப்படி தோன்றுது. அப்போ சில சமயம் என்ன தோன்றுது, போஸ்ட்போன் பண்ண முடியுமா, இன்னும் ஒரு சில நாள் இங்கே இருக்க முடியுமா அப்படிலாம் கேட்குறேன். அவனால் முடியும்னாக்கா போஸ்ட்போன் பண்ணுவான், முடியலனாக்கா போஸ்ட்போன் பண்ண முடியாமல் இருக்கும். அது மாதிரி விஷயங்கள் அது ஒரு எப்படியா இருந்தாலும் போஸ்ட்போன் பண்ணால் ஒரு தடவை போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவுக்கு வந்து வர வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்து அந்த மகிழ்ச்சி குறைச்சலாக போயிடுது. அப்போ அவன் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவன் வந்தோடனே ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக இருக்குது. அவன் கிளம்பும்போது அந்த நம்மளுக்கு அவனோட மகிழ்ச்சி குறைஞ்சி அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஃபீலிங் இருக்கும். அப்புறம் இருக்காதானே அப்புறம் நம்மளுக்கு அப்படியே நம்ம வழக்கம் போல் நம்ம ரொட்டீனுக்கு நம்ம போய்டும். செலிபிரிட்டியோட இன்டர்வியூஸ், சினிமா பற்றின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாவ் தமிழா பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.